நானே உங்களுக்கு சொல்லி அனுப்பலான்னு இருந்தேன். என் மனைவி அங்கிருந்து பிறந்த வீட்டுக்கு போயிருக்கலாம். வர்றதுக்கு இன்னும் 15 நாள் மேலாகும் போல இருக்கு. நீங்க 15 நாள் கழிச்சு வாங்க. அதுக்கப்புறம் குரு எப்ப போனாலும் அந்த ஊர் பண்ணையார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில ஒரு நாள், என்ன வாத்தியாரா இந்த பக்கம் வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஐயா, நான் ஏற்கனவே ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் காப்பை கொடுத்துருங்க. அது என் குரு எனக்கு அன்பா கொடுத்தது. என்ன காப்பு? நீங்க பொற்காசு கொடுத்த அன்னைக்கே நான் திருப்பி கொடுத்துட்டேனே. இப்ப மறுபடியும் வந்து கேக்குறீங்க? நீங்க என்கிட்ட அடமானம் வச்சது ஒரு காப்பு தானே. 2வது காப்பு எங்க இருந்து வந்துச்சு? என்ன சொல்றீங்க ஐயா? உங்கள மாதிரி பெரியவர் இந்த மாதிரி பேசுறது நியாயமே இல்ல. தயவு செஞ்சு என் காப்பை எனக்கு கொடுத்துருங்க. போனா போகுதுன்னு மரியாதையா பேசுனா என்ன பேசுறீங்க நீங்க? நான் என்னமோ உங்ககிட்ட திருடுனது மாதிரி பேசுறீங்க. நீங்க இப்படி பண்றது நியாயமா படல. நான் இப்பவே போய் மகாராஜா கிட்ட புகார் கொடுக்கறேன். ஐயா, நீங்க வர சொன்னப்பெல்லாம் நான் வந்தேன். கடைசியில நீங்க இந்த மாதிரி பேசுறது நியாயமா இருக்கா? அப்படி அந்த குரு என்னதான் கெஞ்சி பார்த்தாலும் காப்பு கொடுக்காதது மட்டும் இல்லாம அந்த ஊர் தலைவர் மகாராஜா கிட்ட புகார் கொடுக்கறாரு. மகாராஜா 2 பேரையும் வரவழைச்சு, ஊர் தலைவரே, நீங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பணத்தை வாங்கிட்டு அந்த தங்க காப்பை குருஜி கிட்ட கொடுத்ததா சொல்றீங்க. அதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஏன் இல்ல ராஜா, நான் அந்த காப்பை வாத்தியார்ட்ட கொடுக்கும்போது 2 பேர் பார்த்தாங்க. வேணும்னா அவங்க 2 பேரையும் சாட்சியா கூப்பிடுங்க. உங்களுக்கே புரியும் இந்த பெரியவர் பண்ண குற்றம் என்னன்னு. உடனே அந்த 2 சாட்சிகளையும் இங்க வர வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அந்த 2 சாட்சிகளும் வராங்க. அப்ப ராஜா அவங்க கிட்ட கேட்டதுக்கு, மகாராஜா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டப்போ ஊர் தலைவர்கிட்ட கேட்கலான்னு போனப்போ ஊர் தலைவர் அந்த காப்பை திருப்பி கொடுத்ததை நான் என் கண்ணால பார்த்தேன். இப்ப நீ கிளம்பலாம். மகாராஜா, நான் அந்த காப்பை சகப்பு துணியில வாத்தியார்ட்ட கொடுத்ததை நான் பார்த்தேன். இப்ப நீயும் கிளம்பலாம். என்ன குருநாதரே, நீங்க எங்க கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க. உங்க பொருள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் பேராசையில இன்னொரு காப்புக்கு ஆசைப்பட்டிருக்கீங்க. அந்த 2 சாட்சிகள் சொன்னதுக்கு அப்புறம் இதுல உண்மை என்னன்னு தெரிஞ்சது. நீங்க சுத்த பிராமணருங்கிறதுனால உங்களுக்கு எந்தவித தண்டனையும் கொடுக்காம விட்டுறோம். இன்னொரு விஷயம், நாளையிலிருந்து நீங்க அரண்மனையில வேலை செய்ய வர வேண்டாம். இப்ப நீங்க கிளம்பலாம். அப்படி என் குரு எனக்கு கொடுத்த காப்பு கிடைக்காதது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியே அவமானப்பட வேண்டியதா போச்சு. இனிமேல் நான் இந்த நாட்டுல இருந்து என்ன பிரயோஜனம் கண்ணா? நீங்க எப்பேற்பட்டவர்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த ஊர் தலைவர் பண்ண ஏமாற்றத்தை ராஜாவுக்கு எப்படி தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இன்னும் ஒரு 15 நாள் நீங்க இந்த ஊர்லயே இருங்க. உங்க காப்பு உங்களுக்கு திரும்ப கிடைக்கலன்னா அப்ப நீங்க சொன்னபடியே இந்த நாட்டை விட்டுட்டு நீங்க கிளம்புங்க. அதுக்கப்புறம் கண்ணன் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அது காவல்காரர்கள் மூலமா மந்திரியார் கிட்ட வந்து சேருது. மந்திரியார் அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு மகாராஜா கிட்ட வராரு. மகாராஜா, உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அதோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. கண்டிப்பா அவனுக்கு நீங்க தண்டனை கொடுப்பீங்க. அப்படி அதுல என்ன இருக்கு? மகாராஜா, 2 நாளைக்கு முன்னாடி ஊர் தலைவரும் அப்புறம் நம்ம அரண்மனையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த குருநாதரோட பிரச்சனையில நீங்க கொடுத்த தீர்ப்பு தப்புன்னு, அப்படி தீர்ப்பு கொடுத்ததுல நீங்க ராஜாவா இருக்க அருகதை இல்லைன்னு, அதுவே நானா இருந்திருந்தா சரியான தீர்ப்பு கொடுத்திருப்பேன்னு சொல்லியிருக்கான். உங்க அனுமதிக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் மகாராஜா. அப்படியா? இத கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்தவித கோபமும் வரல. ஒரு சாதாரண மனுஷன் என் தீர்ப்புக்கு எதிர்ப்பு சொல்றது மட்டும் இல்லாம விசாரணையிலேயே தப்பு இருக்குன்னு சொல்றான். அவனை நான் பார்த்தே ஆகணும். நாளைக்கே இந்த விவகாரத்துல இருக்கிற எல்லாரையும் வர வைங்க. என்ன கேள்வி கேட்ட இளைஞன் என்ன